Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மைசூர்பாக். நல்ல சாஃப்ட்டான நெய் மைசூர்பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. Actually எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த சாஃப்ட்டான நெய் மைசூர்பாக் செய்யிறது ரொம்ப ஈஸிங்க. கரெக்ட்டான அளவுகள்ல இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கரெக்ட்டா பாகுபதம் பார்த்துட்டு நம்ம கிளறிட்டா போதும். பெர்ஃபெக்ட்டான மைசூர்பாக் ஜம்முன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு சில டிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி செய்யும்போது 100% பர்ஃபெக்டான நெய் மைசூர்பாக் நம்ம செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இந்த சுவையான நெய் மைசூர்பாக் செய்யறதுக்கு 3 பொருட்கள் தாங்க தேவை. கடலை மாவு, சர்க்கரை, நெய். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கடலை மாவை வறுத்தரலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஃபுல் கப்புக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறோம். எந்த கப்பால் நம்ம கடலை மாவு அளந்துக்கிறோமோ அதே கப்பில் மற்ற பொருட்களும் அளந்துக்கணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவை லைட்டாக வறுத்து விட்டுறலாங்க. அதாவது கடலை மாவோட பச்சை வாசனை போய் அது நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டு அந்த வறுப்பட்ட வாசனை வரணும். அது வரைக்கும் வறுத்து விட்டுறணும். ஒரு 3-4 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. கடலை மாவு கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வறுத்த கடலை மாவை சல்லிச்சு எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் சல்லிச்சு எடுத்துக்கணும். வறுத்த கடலை மாவை நம்ம சல்லிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இதில் நெய் கலந்துக்க போகிறோம். நம்ம எந்த கப்பால் கடலை மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உருக்குன நெய்யை உருக்கி ஆற வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் பாதி கப் அளவுக்கு நான் இந்த கடலை மாவில் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, உருக்குன நெய். இப்போ இதை இந்த கடலை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். நெய்யோட கடலை மாவு சேர்த்து கலந்தாச்சு. அடுத்தது நம்ம மைசூர்பாக்கு நம்ம ஊற்றி செட் பண்ணுற இந்த ட்ரேவை ரெடி பண்ணிடலாம். இங்கே ட்ரேயில் நான் ஒரு பட்டர் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நெய் தடவிக்கிறேன். நல்லா சுற்றிலும் நெய் தடவிக்கிறேன். பட்டர் ஷீட் போட்டுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே கவிழ்த்து போட்டு அதை உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெறும் நெய்யை மட்டும் தடவிக்கோங்க. ஸோ அது ஆப்ஷனல். இப்போ ட்ரே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மைசூர்பாக் கிளற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. நல்லா அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஃபுல் கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நம்ம 3மே ஒரே அளவு தாங்க எடுத்துக்கணும். அதாவது கடலை மாவு, சர்க்கரை, நெய் 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்தாச்சு. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகுபதம் வரணும். பாருங்கள், நல்லா சர்க்கரை கொதித்து கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஒரு கம்பிப்பதம் அளவு நம்ம பார்க்கணும். சர்க்கரைப்பாகு இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம பதம் பார்க்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு கம்பி பதம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, பாகுப்பதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய்யோடு கலந்து வச்சுருக்கிற கடலை மாவை கம்ப்ளீட்டாக இந்த பாகில் சேர்த்துடலாம். இனி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இந்த சர்க்கரை பாகோட நெய்யோடு கலந்த கடலை மாவு சேர்ந்து அப்படியே கெட்டிப்பட்டுக்கிட்டே வரும். ஸோ நம்ம அதை கிளறிட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த கடலை மாவு நெய்யும் இப்போ பாகோடு சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. அந்த கெட்டிப்பட்டுட்டு வர்றது நம்மளுக்கு தெரியுது. அந்த சைடு ஓரங்களில் நம்மளுக்கு அந்த கெட்டியாகிறது தெரியுது. இப்போ அதை எடுத்து விட்டுட்டே நம்ம கிளறணும். இப்போ இன்னும் கொஞ்சமே கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா நெய், பாதி நெய்யை கடலை மாவில் சேர்த்துட்டோம், மீதி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அந்த நெய்யில் இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. இன்னொரு 2-3 நிமிஷம் அப்படியே கிளறி விடுவோம்.
இன்னுமே கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நெய் சேர்த்துக்கணும். இப்போ ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா அந்த மாவோடு அப்சார்ப் ஆகிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம நெய் சேர்த்துக்கணும். நல்லா கிளறிடலாங்க. இப்படி 4 தடவை நம்ம நெய்யை சேர்த்து சேர்த்து கிளறும் போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த மைசூர் பாக்கு பதம் வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு நல்லா கிளறி எடுத்துட வேண்டியது தான். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அந்த மாவோடு நல்லா அப்சார்ப் ஆகிடணும். அதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு நல்லா அந்த கெட்டிப்படும் போது அந்த கடாய் விட்டு அப்படியே அழகாக அது சுருண்டு வரணும். அந்த நெய் அப்படியே கொஞ்சம் மேலால் வர்றது நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா பூத்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு அதை கிளறவே கைக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த ஸ்டேஜ் வந்தாச்சுன்னு. புதுசாக நீங்கள் மைசூர் பாக் கிளறீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கையை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி உருட்டு பதம் வரணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மைசூர் பாக் நல்லா கிளறிட்டோம், பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு குயிக்காக ஒரு கிளறி விட்டுட்டு எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ட்ரேயில் ஊற்றி விட்டுற வேண்டியது தான். ட்ரேயில் நல்லா ஊற்றியாச்சு. அதை நல்லா அப்படியே குலுக்கி விட்டுறலாம். அதுவே நல்லா ஈக்குவலாக எல்லா சைடும் போய் நல்லா செட் ஆகிடும். பாருங்கள், மேலே எல்லாமே அப்படியே கரெக்டாக அப்படியே செட் ஆகிடுச்சு. நெய் மேலே மிதந்து வந்திருக்கு. நம்ம நெய் நல்லா ஃபுல்லாக விட்டு கிளறி இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ சூப்பராக அதுவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு 4-5 மணி நேரம் விட்டுறலாங்க. 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா மைசூர் பாக் நல்லா ஆறி கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுட்டா அவ்வளோதான். சூப்பராக மைசூர் பாக் அந்த மோல்டு விட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கீழே போட்டுருந்தா பட்டர் பேப்பரை அழகாக உரித்து எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக கட் பண்ண வருது. ஈஸியாக இருக்குது பாருங்கள். அப்படியே பர்ஃபெக்டாக வருது. நம்மளுக்கு நல்ல சாஃப்டான மைசூர் பாக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்மளுக்கு வேணுங்கிற சைஸுக்கு சின்ன சின்ன பீசஸாக போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்ல நெய் மணக்க சாஃப்டான சுவையான நெய் மைசூர் பாக் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபிங்க இது. சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டு. சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த கரெக்டான அளவுகளை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக வந்துடுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.